தியானிக்கும்படியாக உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சிலுவை நிலையில மறைத்து பரிசுத்த ஆவியானவர் பேச முடியுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, கேட்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் தொடும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே. ஆண்டவரே ஸ்தோத்திர சபை, உங்களுடைய வார்த்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நரம்புகளையும் எலும்புகளையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சதைகளையும் ஊடுருவ பாய்கிற உங்களுடைய வார்த்தை கடன் சொல்ல முடியுமா என்று சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு ஆஸ்வதிப்பீராக. தாவே, உங்களுக்கு நன்றி. பேசுகிறவன் என்ன மறைத்து பரிசுத்த ஆவியானவருடைய சட்ட நிலையில் மறைத்து ஏசப்பா சிலுவை நிலையில் பேச முடியுமா என்று சொல்லிக்கிறோம். ஆனால் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் தம்மை பேச முடியுமா சொல்லிக்கிறோம். கேட்டு பலனுடைய அதன்படி செய்ய தேவன் உதவி செய்யும் ஆஸ்வதியும் பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி வர மாட்டேது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்த வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். அந்த முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு லூக்கா? கொடுங்கள், அப்பொழுது யாருக்கு கொடுக்கப்படுமா? உங்களுக்கும். எப்படி சொல்ற பாருங்க. கொடுங்க, அப்ப உங்களுக்கும் கொடுக்கப்படும் சொல்லல. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும். எப்படி சொல்றாரு? நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு கொடுப்பேன்னு சொல்லல. கொடுங்கள், அப்பொழுது யார் கொடுக்கப்படுமா? உங்களுக்கும். அப்படின்னா கண்டிப்பா தருவேன், உறுதியா தருவேன், நிச்சயமா என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்ற உறுதிப்படுத்துகிற வார்த்தை தான் உங்களுக்கும். உங்களுக்கும் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு எதை கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? எதற்காக கொடுக்கணும்? அப்படிலாம் சிந்திச்சு பார்த்தோம்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நிறையா தியானிச்சுக்கிட்டே போகலாம். நான் ஒரே ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். பாருங்க, பயங்கரமான பஞ்சம். அல்லேலூயா. கவனிக்கணும். நான் இடையில கேள்வி கேட்பேன். பயங்கரமான பஞ்சம், சாப்பாட்டு கூட வழி இல்லை, எங்கே பார்த்தாலும் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலை. எல்லாம் மனுஷன் அது ஒன்றுமா இப்போ சாவோமா பிறகு சாவோமான்னு சொல்லி இருக்கக்கூடிய காலம். அப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யார்? ஒரு மனுஷனை கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. நீ இங்கேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்யுது? அங்கே கொண்டு வருது. யாருனால? காக்கா மூலமா. அல்லேலூயா, அல்லேலூயா. காக்கை கொண்டு அவனை போஷித்து நடத்தினாரு. ஆற்றுல வர தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஆற்றுல இருந்த தண்ணியும் நின்று போயிடுச்சு. தண்ணி நின்று போயிடுச்சு. அவர் சொல்றாரு, நீ எழுந்துச்சு என்ன செய்? அந்த சாரிபாத்தினுடைய தேசத்துக்கு போ, அங்க உன்னை போஷிக்கும்படியாக இருக்கிறாரா? உன்னை போஷிக்கும்படியாக ஒரு விதவை அங்கே இருக்கிறாள், நீ என்ன செய்? புறப்பட்டு அங்க போ அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த தேசம் எப்படி இருக்குதான்? கடுமையான பஞ்சம், சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமையில சாக போகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ எங்க போப்ப? ஆத்தங்கல்ல உட்காந்துருந்த, அவனை ஒளிஞ்சிருக்க சொன்னேன். அங்க ஒளிஞ்சிருந்த உனக்கு தேவையானதெல்லாம் என்ன செஞ்சாரா? அப்பமும் இறைச்சி என்ன செய்த ஆண்டவர்? காக்கையை கொண்டு நடத்தினாரு. அது அங்க சாப்பிட்டுட்டு ஆத்துல வர தண்ணியை குடிச்சுட்டு இருந்தாரு. எல்லாமே இப்போ நின்று போச்சு, எல்லாமே நின்று போச்சு. நின்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்துச்சு என்ன செய்? சாரிபாத்துன்ற ஒரு வீட்டுக்கு போ, ஊருக்கு போ. அங்க ஒரு விதையை வச்சு என்ன செய்ய போறேன்? விதவை வச்சு உபசரிக்க போறேன், நடத்துவேன்னு சொல்றாரு. ஆனா இவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? கடுமையான பஞ்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஊழியக்காரனை வச்சு ஆண்டவர் நடத்துறாருன்னா ஊழியக்காரனோட விருப்பத்தையும் நிறைவேற்றுவாரு, தேவனுடைய வார்த்தையும் நிறைவேற்றுவாரு. ஆனா நம்ம எங்க போகிறோமோ அவங்க வாழ்க்கையும் ஆஸ்வதிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புனாருன்னா அப்படித்தான் இருக்கும். 3 காரியங்கள் என்ன செய்யும்? கரெக்டா முடியும்.
ஆண்டவருடைய சித்தமும் நடக்கணும், எலியாவையும் ஆண்டவர் என்ன செய்யணும், நடத்தணும். அங்கே இருக்க விதவையும் என்ன செய்யப்படணும், நடத்தப்படணும். அவங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படணும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த விதவை எப்படி இருக்கா, என்ன சூழ்நிலை இருக்கான்றது. ஆனால் எலியாவுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவர் சார் நீ அங்கே போ, அங்கே போறதுக்கு சொல்றாரு, உன்னை விசாரிக்கும்படியாக, உன்னை பராமரிக்கும்படியாக என்ன செய்யறேன், அங்கே ஒரு விதவை இருக்கிறான்னு சொல்லி. கீழே வாசிங்க அந்த வசனத்தை, 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். நல்லா கவனிங்க, அந்த பட்டணத்துக்குள்ள நுழையிறப்பவும் என்ன செய்றாங்க, ஒரு விதவை விறகு பொறுக்கிக்கிறாங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவன் போகிற போது அவள் அவனை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். போதும். தேசம் எப்படி இருக்குது, கடுமையான பஞ்சம், சாப்பாட்டு கூட வழி இல்லாத, மழையே பெய்யாம இருக்குது, ஒரு வழியும் இல்லாத நிலைமை. ஆனால் அவங்க சொல்றாங்க, அவர் உள்ள வந்தோடனே அவர் ஒளிமுக வாசல்ல அந்த நுழைவாயிலே பார்த்துடுறாரு. ஆனால் அந்த விதவைன்ற அவன் பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன செய், எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுன்னு கேட்டுட்டு அவங்க போகும்போதே சொல்றாரு, என்ன செய், எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்கேயே பஞ்சமா இருக்கு, சாப்பிட்ற கூட வழியில்லாத நிலைமையில் இருக்குது. ஆனால் என்ன செய்யறா இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன செய், கொண்டு வான்னு சொல்லி. அது கீழே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. கொண்டு வர அவள் போகிற போது அவன் உன் கையில ஏதாவது கொண்டு வா என்றார். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். என்ன சொல்றாங்க, அவர் சொல்றாரு தண்ணி கொண்டு வர போகும்போது எனக்கு ஏதாவது என்ன செய், சாப்பிட்றதுக்கு அடை கொண்டு வான்னு சொல்லி. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இல்லையாவை பார்த்து, இடத்துல ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது என்னதான், இருக்கிறது என்ன இருக்கு, கொஞ்சம் என்ன, கொஞ்சம் ஒரே ஒரு பிடி தான் இருக்குது, ஒரு படி கிடையாது, ஒரு பிடி நம்ம கையில பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த ஒரு பிடி மாவும் கலோண்டு கலசத்துல எண்ணெயும் வந்து என்ன இல்லைன்ற ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், எனக்கு ஏதாவது கொண்டு வர சொல்லும்போது என்ன சொல்லியிருப்போம், எனக்கே இல்லை, இதையும் அவருக்கு கொடுத்துட்டா நான் என்ன செய்யறது, இவ்வளோமா சொல்ல மாட்டோமா, நினைப்போமா, நினைக்க மாட்டோமா, சொல்ல மாட்டோம், நினைப்போம், மனசு நினைக்கும், இதுதான் இருக்கு, இதுக்காக வச்சிருக்கிறோமே, எப்படி அவருக்கு கொடுக்குறது, அவங்க கொடுத்தோம்னா இந்த வேலை நடக்காது, இதுக்காக நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம், இதுக்காக அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கிறோம், இதுக்காகத்தான் நம்ம ஒரு காரியத்துக்காக தான் நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம், இதுல இருந்து எடுத்துட்டோம்னா அந்த காரியம் நடக்காம போயிருமே, அது செய்யாமல் நடக்காதே, அது முடியாதே, அப்படிதான் நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். ஆனா நம்ம என்ன சொல்றாங்க, என்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான், எவ்வளவு, ஒரு கைப்பிடி அளவு தான் மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் இல்லை, இதை நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ன செய்யறோம், சாகும்படியாகத்தான் என்ன தரேன், அவர் 2 விறகு பறக்கும், 2 விறகு பறக்கி நானும் என் பிள்ளைக்கு சாப்பிட்டு சாக போறோம், வேற எனக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அனுப்புனவருக்கு தெரியும் அந்த விதவையினுடைய சூழ்நிலை என்னன்னு. அல்லேலூயா. படைச்சவருக்கு தெரியும் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நிலைமையில உட்காந்துருக்கோன்றது அவருக்கு தெரியும். ஆனா நம்ம கையில இருந்து திரளா இருக்கும்போது, நம்ம தகுதிக்கு மிஞ்சி இருக்கும்போது கொடுக்கறத காட்டிலும், உதாரணமா சொன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சபையில சர்ச்சில் காணிக்க போடுறாங்க, காணிக்க போட்டுட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் போடுறத என்ன செய்யறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஆண்டவரும் பார்க்குறாரு, சீசர்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு தாய் ஏழை வந்து போட்டாங்க, ஏழை வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து காணிக்க போட்டாங்க. ஆண்டவர் அதைத்தான் என்ன செஞ்சாரு, பெருசாக சொன்னார், எவ்வளவு, 2 அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு இருந்ததுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து வந்து கொடுத்தாங்க.
ஆனா அந்த ஏழை தாய் என்ன செஞ்சாங்க, தனக்கு உண்டானது, நமக்கு இருந்தது, அடுத்த வேலைக்கு என்ன செய்வோம், அடுத்து நமக்கு என்ன நடக்கும், அடுத்த சூழ்நிலை நம்ம யார்கிட்ட போய் கேட்போம், இது இருந்தா தானே அப்படின்னு நினைக்கல. அதையும் எடுத்து என்ன செஞ்சாங்க, கடவுளுக்கு காரியம். அல்லேலூயா. அவங்க லட்சமா போட்டிருக்கவங்களையும் ஆண்டவர் பார்க்கல, கோடிக்கணக்கில் கொடுத்தவங்களையும் பார்க்கல, 1000 கொடுத்தவங்களையும் பார்க்கல. ஆனா எதை கொடுத்த பார்த்தாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. அது அவ்வளவுதான் இருக்கு அவங்ககிட்ட. அடுத்த நிலைமை என்னன்றது தெரியாது. அதுவே தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்களாம், போட்டாங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதே போலதான் இங்கேயும் சாக போகிற சூழ்நிலையில என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டு வா. வைக்கல வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ சொன்னது மாதிரியே செய். எப்படி? நீ சொன்னது மாதிரியே செய். கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு சொன்னே, அதில் அடை சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு சாக போறோம்னு சொன்னையே, அதை நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, என்கிட்ட இவ்வளவுதான் ஆண்டவரே இருக்குன்னு சொன்னாலும் நீ சொன்னது மாதிரியே செய். ஆனா என்ன செய்? முதலில் அல்லேலூயா ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டு வா. என்ன செய்? முதல்ல எனக்கு கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பார்க்கலாம், பண்ணலாம். உனக்கும் உன் பிள்ளைக்கும் ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன செய்? கொண்டு வா. நம்மள என்ன செய்வோம், இருக்கிறத கூட வெளியில காட்ட மாட்டோம், சொல்லவும் மாட்டோம், இருக்கிறத ஒளிச்சு வச்சுருவோம். ஐயோ போச்சே வந்துட்டாங்களா, நமக்கு வேற வழி இல்லையேன்னு சொல்லி என்ன சொல்லுவோம், தூக்கி மாற்றி வச்சுருவோம். அவங்க போனதுக்கப்புறம் அது ஒரு சொந்த பந்தம், அது நமக்கு வேண்டாத வேலை வந்துட்டாங்கன்னா பொங்கலா வர்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவான், இதுக்கெல்லாம் தூக்கி சட்டை விட்டுலாம் தூக்கி ஒரு வாரம் வச்சுட்டு ஒன்றுமே இல்லை, என்ன செஞ்சுருக்கீங்க, கஞ்சி தான் வச்சுருக்கோம், தண்ணி தான் குடிச்சுருக்கோம், எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி நினைச்சிருவோம், ஏமாத்திடுவோம், பொய் சொல்லிடுவோம். ஆனால் வேதத்தில் ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னையா சபீரான்னு சொல்லி காணியாட்சி அவங்களுடைய சொந்த நிலத்தை விற்று என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்குன்னு கொண்டு போய் கொடுக்கணும், சபையில் கொண்டு வந்து வைக்கணும். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க, அதுலேருந்து ஒரு பங்கை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. யாரு? மனைவியும் கணவனும். அனனியா சபீரான்றவங்க என்ன செஞ்சாங்க, 2 பேருமே சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. செஞ்ச உடனே அவன் சபையில் வந்து உட்காடுறாங்க. ஊழியக்காரர் பார்த்து கேட்குறாரு, இவ்வளவுதான் கொடுத்தீங்களா, இவ்வளவுதான் வந்துச்சா அப்படின்னு கேட்கல. ஆமாண்டவரே அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவன் உயிர் போயிடுச்சு அந்த இடத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனை இன்னைக்கு வேணாலும் எப்படிப்பட்ட சூழல் வேணாலும் ஏமாத்திடலாம், சொந்த பந்தத்தை ஏமாத்திடலாம், கூட பிறந்தவங்களை ஏமாத்திடலாம், வீட்டில் உள்ளவங்க ஏமாத்திடலாம், புருஷனை ஏமாத்தலாம், மனைவியை ஏமாத்திடலாம், பிள்ளைகளை ஏமாத்திடலாம். ஆனா கர்த்தரை காண்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் மனசுல நினைக்கிறத கூட அவர் தூரத்துல இருந்து அறிகிற தெய்வம் என்று சொல்லு. தூரத்துல இருந்து அறிகிற தெய்வம். அவர் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது, அவரை மறைக்க முடியாது. அவர் கண்ணுக்கு மறைவா ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெளியரங்கம், எல்லாமே ஓப்பனா தான் இருக்குது. அவர் சொல்றாரு, இவ்வளவுதான் வித்தியான்னு கேட்டேன்னு, ஆமாண்டவரே ஆமான்னு சொன்னதுதான். அப்படியே அவங்களே வாசப்படியில் விழுந்து என்ன செஞ்சாச்சு, செத்து போயாச்சு. புருஷன் செத்த உடனே அவனை தூக்கிட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு, திரும்ப அடக்கம் பண்ண போனவங்களுடைய கால்கள் உள்ள கூட வரல, 2வது மனைவி வந்தாச்சு. வந்தோடனே இவ்வளவு தான் வித்தீங்களா காணியாச்சு அப்படின்னு ஆமான்னு சொன்னேன். அவங்களும் அப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோம், எவ்வளவு ஆண்டவருக்கு கரெக்டா நிக்கிறோன்றதை என்ன செய்வார், நம்மள டெஸ்ட் பண்ணுவார். ஆண்டவர் என்ன செய்வார், நம்மள டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவர்கிட்டே என்ன செஞ்சாங்க, பொய் சொன்னாங்க, மறைத்து வைத்தார்கள். அதில் யார் பிரயோஜனம் இருந்துச்சா? பிடிச்சி வச்சுட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் ஆகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, அவங்கள்ட்ட இருக்கிறது இவ்வளவுதான். அவங்களுடைய இல்லாத சூழ்நிலையிலும் இருக்கிறது என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு. அவரு பிள்ளைக்காரர் வந்து, ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டு வா, 2வது உன் பிள்ளைக்கு பார்த்துக்கலாம், 2வது உன் பிள்ளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா அல்லேலூயா. 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 அவர் வாய்னால சும்மா சொல்லத்தான் செஞ்சாரு. எப்படி? தேசத்தின் மீது மழை பெய்யுற வரைக்கும், என்னைக்கு மழை பெய்யுதோ அன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யாது, அந்த கலசத்துல மாவும் குறையாது, அந்த பாத்திரத்துல எண்ணெயும் குறையாது. அல்லேலூயா. அவங்க வந்து கொடுக்கவே இல்லை, என்ன செய்யல, கொடுக்கவே இல்லை, ஊழியக்காரருக்கு கொடுக்கவே இல்லை. கொடுக்கறதுக்கு முன்னாலே ஆண்டவர் செய்றாரு, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவரு சொல்லத்தான் செஞ்சாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க போய் செய்யறாங்க பாருங்க. கீழே வாசிங்க. அதுக்கு பிறகு அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க கொஞ்சம் தான் இருக்கு ஆண்டவரே, இதை சாப்பிட்டு என்ன செய்ய போறோம், சாக போறோம்னு சொன்னவங்க இன்னைக்கு என்ன சொன்னாங்களா, அவனும் அவளும் அவள் வீட்டார் அனைவரும் என்ன சொன்னாங்க, அநேக நாள், என்னைக்கு தேசத்துல மழை பெஞ்சிச்சோ அன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டாங்களாம். அது குறையவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நிறைய ஆயிரங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் ஒரு 50 ரூபா எடுத்து போடுறது பெருசு இல்லை, ஆண்டவர் கொடுக்கறது பெருசு இல்லை. ஆனா எந்த சூழ்நிலையில எப்படி கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்குறோன்றதுதான் முக்கியம். வசனம் சொல்லுது, மந்தையில் கடா இருக்கையில், எப்படி ஆட்டு மந்தையில ஆட்டு கடா இருக்கும்போது, கொழுமையும் புஷ்டியுமான கடா இருக்கும்போது, நசல் கொண்டதும் கூணும் குருடும் சாக போறதுமான கொண்டு வந்து கொடுத்தேன்னா அதை அவனுடைய எஜமான நினைத்துக்குவானோ, எஜமான உன் முகத்தை பார்ப்பானோ. நடக்குது. மல்கியா 3ஆம் அதிகாரத்துல இருந்து எப்படி சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு கொடுமையான பஞ்சத்துலையும் என்ன செய்றாங்க, கர்த்தருக்காய் அவங்க கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. அவங்க மனசுல நினைச்சாங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், கொடுப்போம், ஒளிச்சு வைக்க வேண்டாம், ஒளிச்சு வைக்க வேண்டான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் எடுத்து சொல்றேன், அதை தேட வேண்டாம், விட்டுருங்க. அவர் சொல்றாரு, நசல் கொண்டதும் கிழிஞ்சு போனதும் செல்லாததும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததும் இது ஒண்ணுக்குமே லாயக்கில்லை அப்படின்றது தான் என்ன செய்வோம், ஆண்டவருக்குன்னு கொடுப்போம். நல்லா படிக்கல, நம்ம வீட்டில் ஒரு 5-6 பிள்ளை இருக்கு அப்படின்னா, எந்த பிள்ளை நல்லா படிக்குதோ அதனால என்ன செஞ்சுருவோம், டிகிரி வாங்கி அங்கே போ இங்கே போ, அந்த படி இந்த வேலைக்கு படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஜாப்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுருவோம். ஆனால் யாரு சரியா படிக்கல, யாரு வீட்டுக்கு உருப்படாமல் இருக்குதோ அதை என்ன செய்வோம், ஆண்டவருக்கு. அதே மாதிரி தான் வசனம் சொல்லுது, நசல் கொண்டதும் ஒன்றுக்கும் உதவாததும் வேஸ்டா போறதை கடவுளுக்கு கொடுத்தா, உன்னுடைய எஜமானனுக்கு கொடுத்தா அவன் உன் முகத்தை பார்ப்பானோ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நம்ம எப்படி கொடுக்கணுமா, கொழுமையும் புஷ்டியுமாக ஆண்டவர் நம்ம கொடுக்கும்போது அதுல பிரியப்படக்கூடியதாக என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 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 அவங்க கொடுத்தாங்க, அந்த அம்மா அவங்க கொடுக்கணும்னு நினைச்ச உடனே என்ன செஞ்சிருச்சு, அந்த வார்த்தையை அவங்களுக்கு கிரியை செஞ்சிச்சு. அவங்களுடைய அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அந்த வார்த்தை அவங்களை ஆசீர்வதிச்சு. அந்த வார்த்தையினால மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. அல்லேலூயா. 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 நம்ம கொடுக்கறது முக்கியமல்ல, எதன்படி கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், எதற்காக கொடுக்கிறோம், அதனால என்ன நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுத்தாங்க பஞ்சம் தீர்மட்டும். அல்லேலூயா. அவங்களே பஞ்ச காலத்துல உட்காந்துருக்குறாங்க. அந்த பஞ்சம் தீர்றது வரைக்கும் என்ன செய்யல,
மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. அந்த ஊழியக்காரனும் சாப்பிட்டாரு, யாரு எலியாவும் சாப்பிட்டாரு, பிள்ளைகளும் சாப்பிட்டாங்க, அந்த அம்மாவும் சாப்பிட்டாங்க, அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். அநேக நாள், எத்தனை நாள்? அநேக நாள். 2 விறகு பறிக்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு சாக போறோம்னு சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிப்பட்ட தேவன். அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையை இந்த மரணத்துக்கு நோக்கி போய் கொண்டிருந்தவங்கள ஜீவனை கொடுத்து அநேக நாள் அவங்களுடைய ஜீவனை காப்பாற்றின தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி ஆண்டவருக்காக செல்கிறோம்? ஆண்டவருக்காக நம்ம எப்படி கொடுக்குறோம்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்துருக்கிறாரு. அந்த கொடுக்கக்கூடிய காரியத்துல நம்ம கொடுக்கறதான காரியம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா? அல்லது ஒருவேளை ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிறாரா, அல்லது துக்கப்படுகிறாரா, அல்லது வேதனைப்படுகிறாரா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்ப வாசிங்க அந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல கீழ்ப்பகுதியை. கொடுங்கள், அதுக்கு கீழே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கும் கொடுக்கப்படும் சொன்னவர். அதுக்கு கீழே சொல்றாரு, எப்படி என்ன சொல்றாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. கொஞ்சத்தை கொடுக்க போறோம், கொஞ்சத்தை தான் கொடுக்க போறோம். அவர் சொல்றாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன பர்ஸ் தான், இந்த பர்ஸை திறந்தீங்கன்னா உனக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆஸ்வதிக்க மாட்டேனோ என்று என்ன செய்ய டெஸ்ட் பண்ணி பாரு, சோதித்து பார். உனக்கு நான் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சோதித்து பார். இதுல நீ கொடுக்கிறது இல்லை. சொல்ற பாருங்க, மல்கியாவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, என் ஆலயத்தில், அந்த 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆஸ்வதிக்க மாட்டேனோ, ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. 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 ஆண்டவர் என்னை டெஸ்ட் பண்ணி பாரு. எப்படி? நீ கொடுத்துட்டு உன் உள்ளத்தை முழுமையாக, உன் கையின் பிரயாசத்தை முழுமையாக ஆண்டவருக்குன்னு கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தருக்கென்று கொடுத்து 24 மணி நேரம் இருக்கு, அதுல 2.5 மணி நேரத்தை கர்த்தருக்காக செலவு பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை உண்மையாகவே உயர்த்துவாரு. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சுத்தத்தின்படி செய்யும் போது உங்களுடைய தேவைகள்லாம் கர்த்தர் சந்திப்பா. அதான் சொல்றாரு, நீ பர்ஸை திறந்தீனா, கர்த்தருக்காக நீ பர்ஸை திறந்தீனா அவர் என்ன செய்வாராம்? வானத்தின் பலகணிகளை திறப்பா. அல்லேலூயா. அவர் நம்ம கொடுக்கறது கொஞ்சம் தான், ஆனா அவர் கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பாராம்? இடம் கொள்ளாமல் போக மட்டும். எப்படி? இடம் கொள்ளாமல் போக மட்டும். எப்படி வாசம் லூக்காவுல அமுக்கி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போய் மேல போடுவாராம், சரிந்து விழும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அந்த சின்ன பிள்ளைல விளையாடும் போதெல்லாம் பார்த்துருப்போம், இந்த சிரட்டை இருக்குதுங்களா, மண்ணள்ளி போட்டு மண்ணை போட்டு என்ன செய்வோம், நல்லா அமுக்கிட்டு அதை தெங்கலை தட்டுவோம். தட்டிட்டு 2 தட்டு தட்டிட்டு எடுத்தோம், காக்கா முட்டை எப்படி இருக்கும்? உடையவே செய்யாது, முழுசா அப்படியே இருக்கும். நீ தட்டாம அமுக்காம லேசா கொஞ்சோண்டு போட்டு தட்டிட்டு எடுத்து பாருங்க, என்ன செய்யும்? உடஞ்சி போயிடும். எடுத்தோன்னே. அல்லேலூயா. 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 அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அப்படி சரிந்து விழும்படி. இன்னைக்கு கடையில் போனால் கூட ஏமாத்திடுவாங்க. ஏதாவது தராசு கடையில் வச்சுருப்பாங்க, காந்தத்தையோ அல்லது புளியோ ஊட்டி தராசு கடையில் வச்சுருப்பாங்க, எந்த பக்கம் வெயிட் அதிகமாக போகுதுன்னு பார்த்து டக்குன்னு என்ன செய்யும், உடனே கை பார்ப்பாங்க, தூக்கி இருக்க பார்த்து உடனே தட்டிடுவாங்க. கீழே நம்ம கவனிக்கிறோமோ கவனிக்கலையோ அப்படிலாம் உலகம் ஏமாத்துது. என்ன செய்வாங்க? தூக்கி ஏமாற்றி போட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி என்ன செய்வாராம்? நன்றாய் அளந்து. ஏமாற்றி போட மாட்டாரு. எப்படி? கொடுத்துட்டு உடனே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டு போக மாட்டாரு. என்ன செய்வாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி என்ன செய்வாராம்? நன்றாய் அளந்து. எங்க போடுவாரு? மடியிலே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மடியிலே போடுவேன் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்கு எப்படி கொடுக்குறோம்? நம்ம கர்த்தருடைய கரத்திலிருந்து வாங்கி நன்மையை வாங்கி தேவனுக்காக நாம் கொடுக்கும்போது தாரத்துவமாய் கொடுக்கணும்.
உண்மையாய் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நசல் கொண்டதும் ஊனும் முடமும் குருடும் செவிடும் பிரயோஜனமற்றதை கொடுக்காம கர்த்தருக்கென்று புஷ்டியும் செழுமையுமான ஆட்டுக்கடாக்களை கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது வனசி வரா. அவர் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு அவர் திருப்பி கொடுப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் கொடுத்தாருன்னா கொஞ்சம் தான் கொடுப்பான். ஆனா கர்த்தர் கொடுத்தாருன்னா என்ன செய்யும்? நிறைய திரளாய் கொடுப்பாரு, திரளா கொடுப்பாரு. யாக்கோபு அவனுடைய சகோதரத்துல சண்டை போட்டுட்டு ஓடி போகும்போது வெறும் வெறும் தடியை மட்டும் தான் எடுத்துட்டு போனான். ஆனா திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு, அல்லேலூயா, பரிவாரங்களோடு என்ன செஞ்சான்? திரும்பி கடந்து வந்தார் என்று சொல்றது. கர்த்தர் கொடுத்தாருன்னா அப்படிதான் கொடுப்பாரு. மனுஷன் கொடுத்தாதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு கிளி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனா கொடுத்ததை திருப்பி எப்படா நமக்கு கிடைக்கிற எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் கொடுத்தாருன்னு இல்லையா, அவர் நிறைவாய் கொடுப்பார். நிறைவான ஆசீர்வாதத்தை. பஞ்சம் வந்தாலும் சரி, நம்ம வீட்டுல எண்ணெயும் மாவும் குறையாது, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது, உலகமே பஞ்சத்துல உட்காந்துட்டு இருக்கோம். நமக்கு எந்த விதமான நன்மையும் குறையாதபடிக்கு ஆசீர்வதித்திருப்பார். வசனம் சொல்லுது, இதோ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடி இருப்பவர்களுக்கோ என்ன செய்யலாம்? ஒரு நன்மையும் அல்லேலூயா உறவில்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கொடுக்கறதுல எப்படியா காணப்படுகிறது? முக்கியமா நம்ம எப்படி அளக்கிறோமோ அதன்படி என்ன செய்வார்? நமக்கு அளந்து நம்மளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தின்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.